கனவா கனவா வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் Kinemaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 16:9 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் தேவையோ அத்தனை செகண்ட்ஸ் செட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கட் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான அளவுக்கு நீங்கள் வீடியோ வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை மட்டும் ஒரு 20 வந்து கொடுத்துக்கோங்க. 20 வந்து கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஃபஸ்ட்டு ஒன் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் கிராப் பண்ணிக்கோங்க. ரைட் சைடே மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிக்கோங்க. கீழே ஃபெதர் இருக்கும், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ இந்த மாதிரி தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து சைடாக அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவுக்கும் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். எகைன் ஒன் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி சைடால் லெஃப்ட் சைடு இந்த மாதிரி சைடில் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி கூட ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த மாதிரி ஃபோட்டோஸ் சைடாக செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோக்கும் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிராஷ் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதோட கரெக்டாக இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கீழே எப்படி செட் பண்ணியிருக்கேன்றது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து கீழே செட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த பிக் வந்து இந்த சைட்லேயும் இதே மாதிரி செட் பண்ணுங்கள். நான் எப்படி நம்ம அந்த சைடில் செட் பண்ணமோ அதே மாதிரி கீழே கார்னரில் இதையும் இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இல்லை அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. உங்களுக்கு 2 ஃபோட்டோஸ்க்கும் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல என்ன டெக்ஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ண வாட்டி கரெக்டாக வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணி இப்போ நான் எப்படி சென்டரில் வந்து செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அது வந்து பிளெண்டிங்கில் போய் நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிங்க. அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி பிளெண்டிங்கில் போய் ஓவர்லே ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இதோட அந்த வீடியோவோட மெர்ஜ் ஆகிடும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா வேணான்னா விட்டுறலாம். ஸோ டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ அதனால் டெக்ஸ்ட்டை மோஸ்ட்லி ஆட் பண்ணுறதுக்கு பாருங்கள். இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ சூப்பராக ப்ளே ஆகுது. வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.